நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு ஐயா பேசினாரு. அதனால் இந்த வாரம் யாரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஒவ்வொருத்தராக யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு நிஷா அவங்க அந்த 7 வார்த்தையில் அவங்க ஒரு வார்த்தை பேசினதை நிறைய பேருக்கு அது டச்சாக இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கள்ட்ட சொன்னாங்களோ இல்லையோ என்கிட்ட சிஸ்டர் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கர்த்தர் பாதத்தில் அமர்ந்துருக்கிறதுக்கு நாங்கள் டைமே கொடுக்கல. இந்த 2 நாள் கொடுத்ததே பெருசு. அவங்க எவ்வளோ சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அவங்க என்ன கஷ்டப்படுவாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் உனக்கு சொல்லிட்டாரு, நான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ 2 பேரும் யோசிக்கிறோம், எப்போ நிஷாவை கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசித்தோம். 2 பேருக்கு ஏன்னா அநேக வேளையில் சில பேர் மனுஷங்க மூலமாக பேசுவாங்க. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை மனுஷங்க மூலமாக பேசும்போது 2 பேர்த்துக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி நினச்சோம், எப்போ நம்ம நிஷா சிஸ்டர் கூப்பிடலாம்னு சொல்லி. நம்ம சபையை ரொம்ப நேசிக்கிற ஒரு சிஸ்டர். அல்லேலூயா. இந்த சண்டே கிளாஸை அவ்வளோ தூரம் எத்தனையோ வருஷமாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க டெஸ்டிமனி சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க. எல்லாமே கர்த்தருக்கு மகிமை. அவங்களுக்கு நான் மகிமை செலுத்த மாட்டேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துறேன். அந்த பாரம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. பவர் ஆஃப் காட் சர்ச்சை நிறைய நேசிக்கிற ஒரு பிள்ளை. பிரதர் ராஜீவ் பிரதரும் எப்போ அவங்க நாங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் பொறுமையாக ஒரு மூஞ்சி கூட காமிச்சதில்லை. எது இருந்தாலும் பாஸ்டர் கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவாங்க, சரிங்க பாஸ்டர், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு நாள் எந்த விசுவாசிக்கிட்டையும் மூஞ்ச காமிச்சு ஏதாவது இருந்தால் என் மூலமாக தான் அவங்க மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிஸ்டர். அவங்க ஃபேமிலியாக அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஊழியத்தில் ரொம்ப வாஞ்ச. அடிக்கடி அவங்க அம்மாவை தான் பாஸ்டர் கூப்பிடுவார். இந்த தடவை பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கரங்களை தட்டி நல்ல ஒரு வார்த்தை. அவங்க நிஷா பேசுகிற வார்த்தை இல்லை, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்ட கூட முடியலன்னா நம்ம ஒரு கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். என்னோட பேர் நிஷா. பாஸ்டர் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கடந்த சில வருடங்களாக பவர் ஆஃப் காட் பசுமலை சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சராக நான் இருக்கேன். ஸோ என்னை பயன்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நான் கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கேன். ஸோ ஆரம்பிக்கிறேன். சரி, இங்கே எத்தனை பேருக்கு கார் ஓட்டுறதுக்கு தெரியும்? கார் ஓட்டுறதுக்கு தெரியும். சரி, ரைட்டு. ஸோ 4-வே பைபாஸ் ரோட்டில் கார் ஓட்டுறதுக்கும் நம்ம பெரியார் ரோட்டில் கார் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ 4-வே பைபாஸ் ரோட்டில் நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு தான் நமக்கு கார் வரும், ஒன்று முன்னாடி இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும், நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். இதே பெரியார் ரோட்டில் நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயும் பைக் வரும், கார் வரும், ஆட்டோக்காரன் எங்கேருந்து வரான்னு தெரியாது, முன்னாடி 4 பேர் நடப்பாங்க, எதிர்த்தாப்பில் வண்டி வரும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலைமையாக இருக்கும். நான் நிறைய டைம் அந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை கார் ஓட்டி இறங்கி பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன், நீங்களே ஓட்டுங்க, நான் எடுக்க மாட்டேன் கார் அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் அப்படி பண்ணியிருக்கேன். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஈஸியாக பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சபைக்கு வருவோம், சாட்சியாக இருக்கிறது, இது எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. எப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம வர்றப்ப தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு நடக்கிறோமா, கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம இருக்கிறோமா, கர்த்தர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிகிறோமா, கர்த்தருக்கு சித்தமானதை நம்ம செய்கிறோமா, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைமையில. சரி, இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைமையில கர்த்தர் நம்மளை அவர் தான் அனுமதிக்கிறாரு, அவர் தான் இந்த பாதை வழியாக போக விடுறாரு. இது எதுக்காக இப்படி போக வைக்கிறாரு, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, உபாகமம் 8:2. உபாகமம் 8:2. நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி
சரி, இப்போ ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு. எதுக்காக சோதிக்கிறாரு? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படிக்காக நம்மளை வந்து ஆண்டவர் வந்து சோதிக்கிறாரு. இப்போ இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை வந்து புரிய வைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வார்த்தையா இருக்கு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என் கட்டளையை கீழ்ப்படிவியா மாட்டியா அப்படின்றதுக்காக நான் உன்னை சோதிக்கிறேன். அதை நீ அறிந்து கொள்ளும் படிக்கும் நான் உனக்கு வந்து இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். லூக்கா 22 இது வந்து இருக்கு. அதுல வந்து ஏசப்பாவை சிலுவையில அறைய போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சீஷர்கள் இடத்துல ஏசப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப லூக்கா 22:31 அதுல அடுத்ததும் அடுத்த 2 வசனமும் இப்ப பேதுரு கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ கண்டிப்பா என்னை மறுதலிக்க போறன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பேதுரு வந்து அவர் மனசுல அவரை பத்தி ஒரு இது ஆண்டவர் மேல ஒரு அன்புல அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவரே, வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி தைரியமா ஒரு உறுதி வந்து எடுத்து அவர் வந்து சொல்றாரு. அதுதான் பேதுரு மனசுல வந்து இருக்கு. இப்ப அடுத்து லூக்கா 22:60 இப்பதான் பேதுருவுக்கு புரியுது அவர் வந்து அந்த உறுதியில எந்த அளவு ஆழத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வந்து இந்த பேதுருவை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை வந்து அவர் அனுமதிக்கல. அதே மாதிரி நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இதெல்லாம் பிசாசு தான் பண்ணுவான். நீ ஆண்டவருக்குள்ள இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிசாசோட வேலை. ஆண்டவர் அதுக்காக வந்து அப்படி பண்ணல. பேதுரு கிட்ட பேதுரு எந்த அளவுக்கு உறுதியா ஆண்டவருக்குள்ள இருக்கான்றத பேதுரு அறிந்து கொள்றதுக்காக வந்து ஆண்டவர் வந்து அப்படி பண்றாரு. எடுத்துக்கோங்க 1 பேதுரு 5:10. அப்ப இந்த பாடுக்குள்ள நம்மளை ஆண்டவர் விடுறாரு. எதுக்காக விடுறாருன்னா நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துறதுக்காக ஆண்டவர் பண்றாரு. இது எதையுமே நம்மளால தனியா பண்ணவே முடியாது. ஸோ இது எல்லாத்துக்காகவும் தான் ஆண்டவர் வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு சோதனையான பாதை வழியா வந்து நடத்துறாரு. ஸோ பேதுருவையும் வந்து பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாரு? பேதுருவை நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு உனக்கு இது போதாது, நீ இன்னும் சீர்படணும், நீ இன்னும் ஸ்திரப்படணும், இன்னும் எனக்குள்ள பலப்பட்டு நீ குணப்பட்டதுக்கு அப்புறம் வந்து சீஷர்களுக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. சரி, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பேதுரு எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு, எப்படி அதுக்கு வந்து இது பண்ணாரு? பேதுரு அந்த இடத்துல இருந்து மனம் கசந்து அழுது போறாரு. அழுது போய் அவர் கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போது கூட அந்த இடத்துல வந்து அவர் இல்லை. இன்ஃபேக்ட் ஆண்டவர் உயிர் தள்ளும் போது கூட வந்து அந்த இடத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லும் போது அவர் வர்றாரு. ஆனாலும் அவரால் விசுவாசிக்க முடியல. திருப்பி அவர் பழைய தொழிலுக்கே கிளம்பி வந்து போயிடுறாரு. என்ன தொழில்? மீன் பிடிக்கிறது. பேதுரு தான் முதல்ல சொல்றாரு. யோவான் 21:3 வந்து சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னோடனே எல்லா சீஷர்களும் அவர்களோட கிளம்பி வந்து போயிடுறாரு. ஸோ ஒரு தடவை நம்ம வந்து அடி வாங்குறோம், இந்த மாதிரி ஒரு தோல்வியான சுச்சுவேஷனை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம், கர்த்தருக்காக ஒன்று செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாட்சியா நிற்க முடியாம போறப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு மனத்தாழ்மையும் அதே மாதிரி ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், ஒரு குற்ற உணர்ச்சியும் நமக்குள்ள வருது. சில பேர் வந்து அதை தாங்க முடியுமோ அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போகிற அளவுக்குலாம் வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைமையில ஆண்டவர் நம்மளை விட்டுறாரா? நம்ம மறுதளிக்கும் போதும், இல்லை நம்ம சோதனைக்குள்ளே போகும்போதும், இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிற போதும் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போகிறாரா? கிடையாது. பேதுரு ஆண்டவரை தேடி போகலை.
ஆண்டவர் பேதுருவை தேடி வந்தாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில இப்போ யோவான் 21:3 விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்ப பேதுரு மட்டும் வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு ஆண்டவர் இடத்துல வந்து ஓடி வந்துடுறாரு. அப்ப ஆண்டவர் மேல ஒரு பிரியம் இருக்கவருக்கு அவர் ஓடி வந்துடுறாரு. அடுத்து திருப்பியும் 15வது வசனத்துல அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப பேதுரு வந்து சோதனையில வந்து தோத்து போயிடுறாரு. பேதுருவால அந்த இடத்துல நிக்க முடியல. பேதுரு அன்புனாலதான் ஏசப்பா கிட்டால வாழ்வானாலும் சாவானாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து நீ ஏன் இதுல தோத்து போன, நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிலாம் பேசல. நீ என் மேல அன்பா இருக்கியா, அததான் ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. இவர்களை காட்டிலும் நீ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறாரு. சோ நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்றது ஆண்டவர் புரியுது. அதே மாதிரி 16வது 17வது வசனத்திலையும் மறுபடியும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என் மேல அன்பா இருக்கியா, நீ அன்பா இருக்கியா அப்படின்னு திருப்ப ஆண்டவர் வந்து அவன் இடத்துல கேட்கிறாரு. 3வது தடவை கேட்கும்போது பேதுருவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன்றது நீங்க அறிவீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து சொல்றாரு. அப்ப தேவனுக்கு வந்து நம்ம இருதயத்தை தெரியுது. ஒரு இடத்துல நம்ம இருதயத்துல இருக்கிற நிக்க முடியாம நமக்கு தானி இல்லைன்றத ஆண்டவர் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் வந்து நீ என் மேல அன்பா தான் இருக்கிற அப்படின்றதையும் ஆண்டவர் அவன் புரிஞ்சு கொள்ளும்படியாக வந்து அவனை 3 தடவை திரும்ப கேட்கிறாரு, நீ என் மேல அன்பா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை வந்து ஒரு ஸ்டெடியா ஒரு நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் ஆண்டவர் அவனோட வந்து பேசுறாரு. ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து செய்யறாரு. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே சோதனை காலத்துல விட்டுட்டு போற தேவன் கிடையாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட வந்து எப்பவுமே இருப்பாரு. அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் நமக்கு வந்து செய்யறாரு. நான் நிறைய டைம் வந்து தோத்து போயிருக்கேன். நிறைய டைம் ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். சில சமயம் வந்து பைபிளே படிக்க முடியாம ஆண்டவர் இடத்துல ஜபத்துக்கு போனோம்னா, ஐயோ இந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லியும் நம்ம செய்யலையே அப்படின்ற மாதிரி ஒரு மன கஷ்டத்துல எல்லாம் நான் இருந்திருக்கேன். ஆனா எல்லா டைமும் ஏசப்பா வந்து எப்படி ஒரு குழந்தை நடப்பழகும் போது விழுந்து எந்திரிக்கிறப்பெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள தூக்கி விட்டு அவங்க நடைய திருப்பி பண்ண வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எத்தனை முறை தோத்து போனாலும் மறுபடியும் எழுப்பி விட்டு ஆண்டவர் வந்து நம்மளை நடக்க வந்து வைக்கிறார். ஸோ இது வந்து ஆண்டவரோட காரியம். இப்ப வேதத்துல இருக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வந்து நமக்கு இருக்கிறாங்க. இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வந்து எல்லாருமே வந்து இமீடியட்டா ஜெயிச்சவங்களா, எல்லாருக்குமே ஒருத்தர் கூட சோதனை இல்லாம இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவதாக விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். எடுத்த உடனே விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேர் வரல. அவர் வந்து வச்ச எல்லா டெஸ்ட்லையும் ஃபெயில் தான் ஆனாரு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதிகாரத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாம் அழைக்கிறாரு. விசுவாசத்தினாலதான் ஆபிரகாம் வந்து அவர் ஊரை விட்டு வெளியே வராரு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல எகிப்துக்கு சாராளோட போறாரு. ஆனா அங்க வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. அவரால் சோதனையில நிற்க முடியல. உடனே என்ன சொல்லிடுறாரு, சாரா என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் வந்து தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வந்து பார்வோனை தான் வந்து வாதையினால பாதிக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சரி ஓகே என் டெஸ்ட்ல நீ வந்து முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திருப்பியும் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 20வது அதிகாரத்துல மறுபடியும் அபிமெலேக்கை வச்சு அதே மாதிரி ஒரு காரியம். திருப்பியும் ஆபிரகாம் வந்து அபிமெலேக் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்கேயும் மறுபடியும் சரி பார்வோன் இடத்துல ஆண்டவர் நம்மளை விடுதலை கொடுத்துட்டார்ல, சரி அப்ப இந்த வாட்டியும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருவாருன்னு சொல்லி ஆபிரகாம் மாறல. அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் அதே தப்பதான் பண்றாரு. இவ வந்து என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் மறுபடியும் அபிமெலேக்கை வந்து திருப்பியும் வந்து கஷ்டப்படுத்துறாரு. அந்த இடத்துலயும் ஆபிரகாமால வந்து விசுவாசத்துல வந்து ஜெயிக்க முடியல. மறுபடியும்
ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. திருப்பியும் 16வது அதிகாரத்துல சாராள் வந்து அவரை நெருக்குறாங்க. ஆபிரகாம் வந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு சொல்லி நெருக்குறாங்க. எனக்கு ஆகார் மூலியமாவது நீ வந்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடுன்னு நெருக்குறாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவனிடத்துல அவர் வந்து போய் கேட்டிருக்கணும். அவர் எதுவுமே கேட்கல. சாராள் வந்து நெருக்கின உடனே அவர் சாராள் சொன்னபடி இஸ்மாயில் வந்து வந்துடுறாரு. இஸ்மாயில் வந்ததுனாலையும் ஆகார் வந்ததுனாலையும் அங்கிருந்து எல்லாருக்கும் பிரச்சனை. ஆபிரகாமுக்கு பிரச்சனை, சாராளுக்கு பிரச்சனை, ஈசாக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. அப்ப அவர் அந்த இடத்துலயும் அந்த விசுவாச பரீட்சையில தோத்து தான் போறாரு. சரி, ஓகே, ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா அவனை சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு 17வது அதிகாரத்துல நினைக்கிறேன், திருப்பியும் சொல்றாரு ஆண்டவர், உனக்கு வந்து நான் பிள்ளைய வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 21வது அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு. அப்பயும் ஆபிரகாமுக்கு வந்து விசுவாசமும் வரல. அப்பயும் ஆபிரகாம் வந்து விசுவாசம் உறுதியா இல்லை. அப்பயும் ஆபிரகாம் என்ன கேட்கிறாருன்னா, இஸ்மாயில் உங்க கண்களுக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படிதான் கேட்கிறாரு. விசுவாசத்தோட தகப்பன்னு பேரெடுத்த ஒரு மனுஷன், அவரோட வாழ்க்கையில இருக்கிற நீங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அவர் வந்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள்ல தோத்து தான் போயிருக்காரு. அவர் வந்து எடுத்த உடனே வந்து கரெக்டான பாதையில வந்து சீர்பட்டவரை வந்து இல்லை. ஸோ 21வது அதிகாரம் வரைக்குமே அவருக்கு எந்த விசுவாசமும் இல்லை. இப்போ கடைசியா ஆண்டவர் அவருக்கு ஒரு சோதனையை வந்து கொடுக்குறாரு. எடுத்துக்கோ, ஆதியாகமம் 22:2. இப்போ வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் சோதனை. உனக்கு இருக்க ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைய நீ வந்து பலியா கொடு அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்குறாரு. இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்படுறாரு. மனைவிட்ட கூட சொன்ன மாதிரி வேதத்துல இல்லை. எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு மலைக்கு ஏறுறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அங்கேயும் வர்றாரு. அப்பவும் வழியில வந்து அவரோட பையன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. 7வது வசனம் 22:7. சரி, ஸோ தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாருன்ற விசுவாச அறிக்கையும் வந்து ஆபிரகாம் வந்து சொல்லிடுறாரு. அதாவது என்னன்னா, இத்தனை நாள் எல்லா டெஸ்ட்லையும் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தாரு. இந்த டெஸ்ட்ல பாதி டெஸ்ட்டை கடந்துட்டாரு. விசுவாச வார்த்தையினால வந்து அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் வந்து எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் 10-12. இப்ப இந்த சோதனையில எந்த இடத்துல ஆண்டவர் விடுறாரு, விசுவாச அறிக்கை பண்ற இடத்துலயும் வந்து ஆண்டவர் விடலை. நம்மளும் வந்து நமக்கு சோதனை வரும்போது விசுவாச அறிக்கை வரைக்கும் நம்மளும் எல்லாருமே ஈஸியா வந்துருவோம். ஆண்டவர் வந்து கத்திய கையில எடுத்து வெட்ட வர வரைக்குமே வந்து விட மாட்டுறாரு. அது வரைக்கும் ஆண்டவர் வந்து, நீ எனக்கு பயந்தவனா, நீ என் பேச்சை கேட்குறியா, என் சித்தத்தின்படி செய்றியா அப்படின்னு சொல்லி நம்மளை சோதித்து அறிந்து கொள்கின்ற வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து விட மாட்டுறாரு. இதே மாதிரிதான் நம்மளையும் வந்து நம்மளை சோதித்து, சரி இவன் சீரா இருக்கான், இவன் ஸ்திரப்பட்டுட்டான், இவன் பலப்பட்டு இருக்கிறான், இனி இவன் நிலையா இருப்பான் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து விடவே மாட்டாரு. இதே மாதிரி வந்து நீங்க மல்கியா 3:3 எடுங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் வச்சுட்டாங்க. டெஸ்ட்ல வந்து நம்மளை வந்து புடமிடுறாங்க ஆண்டவர்.
புடமிட்டு நம்ம வந்து வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் வந்து நம்மளை வந்து மாத்திர வரைக்கும், அதே மாதிரி கர்த்தருடையவர்களாக இருக்கும் படிக்கும் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து புடமிட்டுறாரு. இப்படி வந்து நம்மளை புடமிட்டுட்டே தான் இருப்பாரு. இதே மாதிரி தான் யோபு அவர் பாட்டில தான் இருந்தார். ஆண்டவர் தான் பிசாசை பார்த்து கேட்குறாரு, நீ என் தாசனாகிய யோபுவை நீ பார்த்தியா? அவன் வந்து உத்தமனும் சர்மாக்கனமாக இருக்கிறான், நீ அவனை போய் சோதிச்சு பாருன்னு ஆண்டவர் தான் வந்து பிசாசை கூப்பிட்டு சொல்றாரு. யோபு வந்து அடி வாங்க அமைதியாக தான் இருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வார்த்தையின் மூலமா ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே வந்து அவர் பேசவே இல்லை. அப்போ அந்த சோதனைக்கு நடுவில் ஒரு 3 நண்பர்கள் வர்றாங்க. நண்பர்கள் வந்தோடனே என்ன சொல்றாங்க, அந்த சோதனையில நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்க, நீ பண்ண பாவத்தினால தான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்றாங்க. இதே மாதிரி தான் நமக்கு பிரச்சனை வரும்போதும் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்க. நம்ம சோதனைக்கு நடுவில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மள்கிட்ட பேசுகிறவங்க அநேகர் நம்மளா சோதனையை ஃபேஸ் பண்ணால் கூட நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஃபேஸ் பண்ண முடியறத வந்து விடவே மாட்டாங்க. அதே மாதிரி உன் மனைவி என்ன சொன்னா, நீ ஆண்டவரை தூஷித்துட்டு நீ உன் வாழ்க்கையை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்த தாண்டியும் யோபு வந்து அதில் வந்து நிலையாக நின்னார். ஆபிரகாமுக்கு கூட ஆண்டவர் அத்தனை டெஸ்ட் வச்சு இது பண்ண மாதிரி காட்டுறாரு. ஆனால் யோபுக்கு வந்து கொடுத்தது பயங்கரமான ஒரு சோதனை. அது எல்லாத்தையும் யோபு வந்து அவர் வந்து வெற்றி கொண்டாரு. யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப நம்ம பொன்னாக விளங்குற வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை விடவே மாட்டார். இதே ஏசாயா 48:10 போட்டிருக்கு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அதாவது வெள்ளியை வந்து நெருப்புல போட்டு சுட்டெரிச்சு இது பண்ணுவாங்களாம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளை வந்து சோதிச்சு நம்மளை வந்து பரீட்சை பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்மளை வந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துறதுக்கு அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை எப்படியாவது வந்து ஒரு நிலையான பாதைக்கு கொண்டு வரணுன்றத ஆண்டவர் வந்து செய்கிறாரு. இப்போ உபத்திரவத்துக்குள்ள போக போக தான் நம்ம வந்து புடமிடப்படுறோம். நம்ம வெள்ளியை போல பொன்னாக வந்து நம்ம வந்து மாறுறோம். இப்போ உபாகமம் 8:3 பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இப்போ வந்து நமக்கு சோதனை இருக்கு, நம்ம அதுக்குள்ளார வந்து தான் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இதுல நிலையா நிற்கிறது? அப்போ அதுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலதான் மனுஷன் வந்து பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு அதுல ஒரு வழியும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைன்றது என்ன? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேதம். அப்ப நம்ம அந்த அனுதினமும் அந்த வேதத்தை வந்து நம்ம வாசிச்சு அதை தியானம் பண்ணும்போது தான் ஆவியானவர் வந்து நம்ம கூட இருப்பார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது தான் நமக்கு அந்த திடனும் பலனும் இந்த சோதனையை சமாளிக்கிற திராணியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எங்ககிட்ட ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கு. ஸோ அது எப்படின்னா ஃபுல் சார்ஜ் இருக்கிறப்போ ஜெட் ஸ்பீடில் வந்து போகும். பிரிட்ஜிலலாம் ஈஸியாக ஏறுறது இறங்குறது எல்லாமே இருக்கும். இதே வந்து சார்ஜ் குறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஒரு ஸ்டேஜில் சார்ஜ் இல்லைன்னா மொத்தமாக எங்கே சார்ஜ் போச்சோ அங்கேயே நின்றும், அதுக்கு மேலே போகவே போகாது. அதே மாதிரி தான் நம்மளும், நமக்கு வந்து சார்ஜ் என்னன்னா வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தான். ஒரே ஒரு நாள் வேதம் வாசிச்சுட்டு ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம 10 நாள் வந்து தைரியமாக சுற்றலாம் அப்படி வந்து நம்ம நினைக்கவே முடியாது. அது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ண பைக் மாதிரி தான் நம்மளும் ஆயிடுவோம். பிசாசு நம்ம தான் வந்து அசதியாக இருக்கும், பிசாசு வந்து அசதியாக இல்லை. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எந்நேரமும் வந்து அவரை வந்து அலைஞ்சிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு தடவை ஒரு கேப் கொடுக்குறோம், வேதம் வாசிக்காம ஜெபிக்காம நம்ம சின்ன கேப் விட்டோம்னா கூட நம்ம ஆதியிலேருந்து படித்த எல்லா விஷயத்தையும் தரமட்டமாக ஆக்கிட்டு தான் நம்மளை வந்து விடுவோம். அந்த கேப்பை வந்து நம்ம வந்து அவருக்கு கொடுக்கவே கூடாது. அப்போ இந்த சோதனைக்குள்ளே நம்ம திறனாக வந்து பிரவேசிக்கணும், நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தினமும் வேதம் வாசித்து தினமும் வந்து பைபிள் படிச்சே ஆகணும்.
இப்போ இதே மாதிரி நம்ம ஆபிரகாமை பார்த்தோம், யோபு பார்த்தோம், யாக்கோபும் இதே மாதிரி தான். யாக்கோபும் வந்து நிறைய தப்பாக பண்ணுவார். ஆண்டவர் எது வரைக்கும் அவரை விடலை அப்படின்னா, யாமத்தாற்றின் கடையில் வந்து நீங்கள் தான் ஏசப்பா எல்லாம், நீங்கள் ஆசீர்வதிச்சு தான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த நேரம் ஏசா வந்து ஒரு சைட்லேருந்து அவனை நெருக்கிறதுக்கு வராங்க. அது தெரிகிற வரைக்கும் யாக்கோபை வந்து அப்போதான் வந்து யாக்கோபு சரண்டர் ஆகிறாரு. ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் ஆசீர்வதித்தாலே போ. அது வரைக்கும் ஆண்டவரும் அவனை வந்து விடலை. அதுக்கடுத்து யோசேப்பும் அப்படிதான். யோசேப்பு கிட்ட ஒரு சில கெட்ட குணங்கள் இருந்தது. ஒன்று என்ன, அவன் சகோதரர்களை பற்றி அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட தப்பான விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். இன்னொன்று அவருக்கு ஒரு பெருமை இருந்தது, எல்லாரும் வந்து அவரை வணங்குவாங்க அப்படின்ற பெருமை, சின்ன பெருமை வந்து அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அவங்க சகோதரர் அவங்களை விட்டு போகிறாரு. ஆண்டவர் வந்து அவரை சிறையிருப்புக்குள்ளே வைக்கிறாரு. ஆண்டவர் தான் அவனை வந்து உட்படுத்துறாரு. எது வரைக்கும் அந்த சிறையிருப்பை உட்படுத்துறாரு? அவர் வந்து அவங்க சகோதரர்களை மன்னிச்சு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா ஆண்டவரும் எனக்கு வந்து அதை நன்மையா அந்த நிலைமைக்கு அவர் வர்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த சிறையிருப்புக்குள்ள அவரை வைக்க தான் செஞ்சார். அப்ப நம்ம என்னன்னாலும் சரி, நம்மளை வந்து ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி செட்டில் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அதை படிக்க வைக்கிறோம், அதுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், அதுக்கடுத்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், அதுங்களுக்கு ஒரு வீடு வாசல் வரணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களை கொடுத்து நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவரும் கர்த்தருக்குள்ள நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும், நம்ம நிலையா நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் இந்த டெஸ்ட்டையும் இந்த இதையும் வந்து விடவே மாட்டார். திருப்ப 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 நம்மளை இதுக்குள்ளார வந்து போய் இதில் எப்படியாவது நம்ம பலப்பட்டு நிலை நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மளை இது பண்ணுறாரு. மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நான் ஏதோ ஒரு தப்பான ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கேனான்னு தெரியல. நான் சொல்ல வந்த வசனம் இதுதான். இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழிவாசலுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 13 மத்தேயு 7:13. மத்தேயு 7:13 இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஏசப்பாவை நம்ம ரீச் பண்ணுற அந்த வழி வந்து இடுக்கமான வழி தான். நீங்கள் நம்மளையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து எல்லாரும் ஈஸியாக சில விஷயங்களை வந்து செஞ்சுருவாங்க. ஆனால் நம்மளால அந்த விஷயத்த ஆண்டவர் விட மாட்டார். நீ எப்படி அப்படி ஈஸியாக வந்து அதை வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இறுக்கி பிடிப்பார். நான் எத்தனையோ தடவை ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஆண்டவரே பாருங்கள் அவங்கெல்லாம் ஈஸியாக முடிச்சிட்டாங்க, என்னால் முடிக்கவே முடியல, இதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய புலம்பி இருந்திருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் அவர் திட்டத்தின்படி தான் அவரோட பிள்ளைங்களுக்கு செய்கிறாரு. அவர் நியமிச்சபடி தான் அந்த வழியை வந்து நம்ம போகிறோம். இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்மளை போக வைக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த இடுக்கமான வாசல் தான் நமக்கு வந்து வழி. நம்ம எல்லாரும் போகிற வழியில் எல்லாரும் மாதிரியும் நம்ம வந்து போக முடியாது. உபாகமம் 8:5 ஏன் எப்படி பண்ணுறாரு அப்படின்றதுக்கு, அப்போ ஒரு புத்திரனை சிச்சிக்கிறது போல தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்படின்னா இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம போக முடியும். நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. சில காரியங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்குது, சில காரியங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டுது. ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இது எல்லாவற்றையுமே வந்து நித்தியத்தில் நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளை வந்து இந்த மாதிரி பாதையில் வந்து வழி நடத்துகிறாரு. லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாருக்கூடையும் அந்த சண்டை, என்னுடைய வார்த்தைகள்னால தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆச்சு. அப்படி வார்த்தைகள்னால பிரச்சனை ஆகிடுது. நான் அந்த இடத்துல வந்து ஒப்புரவாகாமல் நேராக என் சண்டே ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேன். சண்டே ஸ்கூல் அசம்பிளி முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போகிறேன். கிளாஸ்க்கு போன உடனே என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அக்கா ஆண்டி வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும் சொல்லியிருந்தானா நான் சரி இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிருந்துட்டேன். ஆனால் உடனே அவன் என்ன சொன்னான்னா, அந்த வார்த்தையும் சேர்த்து சொன்ன உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. முடிச்சு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் திட்டினேன். நீ எப்படி இப்படி பேசலாம், அப்படி நீ பேசவே கூடாது. அதை சொல்லி முடிச்சுட்டு நான் எப்போவுமே எங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், சிலபஸை ஓப்பன் பண்ணி அன்னைக்குரிய லெசனை வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வர்ற மனப்பாட வசனம் என்ன வசனம் அப்படின்னா,
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தான். ஆண்டவர் அவனை கூட சீர்படுத்தாம விட மாட்டாரு. அன்னைக்கு அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு நேரடியா வந்து ஆண்டவர் பதில் சொல்றதை பாக்குறேன். அந்த லெசனை நான் எடுத்துட்டே இருக்கிறேன். அந்த வாரத்துல நான் போட்ட சண்டேயோட எல்லா மிஸ்டேக்ஸையும் ஆண்டவர் எனக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு நினைப்பூட்டுறாரு. நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த வார்த்தையில தப்புட்ருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நினைப்பூட்டுறாரு. ஒரு பக்கம் அவங்களையும் குத்துது, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வசனம் என்னையும் வந்து குத்துற மாதிரி இருந்தது. இப்படிதான் ஆண்டவர் வந்து நம்மளோட வந்து பழகுறாரு. நான் என்னோட 7th ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து ஒரு கர்த்தரை வந்து அறிந்து கொண்டேன். 7th ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கிருபையாக கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்க்குறேன், ஆண்டவர் வந்து என்னைய ஒரு பாடமா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி இவங்களை மன்னிக்கல அப்படின்னா அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. மன்னிக்கிறத நான் முழுசா கற்றுக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த பாடத்தை வந்து எனக்கு முழுசா சொல்லி கொடுக்காம என்னை அடுத்த படத்துக்கு போகவே விட மாட்டாரு. ஸ்கூல் மாதிரி ஏசப்பா தான் நம்மளோட டீச்சர். நம்மளுக்கு நிறைய பாடங்களை ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு, நம்மளை சீர்படுத்துறதுக்காக. எல்லா பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளை அனுப்பி வைக்கிறாரு. நிறைய டைம் நான் ஆண்டவர்கிட்ட வந்து கதறி எழுதியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், எனக்கு இது போதும், இந்த டெஸ்ட்டை வந்து என்னால் வந்து மேற்கொள்ள முடியல அப்படின்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஆனால் எவ்வளோ அழுதாலும் ஆண்டவர் வந்து இந்த சோதனையில நமக்கு சப்போர்ட்டாகவும் நிற்பாரு. இந்த சோதனையில தோற்று போகும்போது ஆண்டவர் சரியான வார்த்தைகளை கொண்டு என்கிட்ட பேசுறதும் செய்கிறாரு. தப்பு பண்ணும்போதும் சரியான வார்த்தைகளை அனுப்பி இந்த தப்பை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதும் செய்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து அப்போ வந்து நம்மளை வந்து எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை எல்லா டெஸ்ட்லையும் வந்து நீங்கள் வந்து தோற்று போய் நீங்கள் வந்து வருத்தப்படணும் அப்படியும் ஆண்டவர் வந்து நினைக்கல. அப்போ என்ன ஆண்டவர் நினைக்கிறாரு அப்படின்னா, நான் இன்ஃபோசிஸில் வந்து ஒரு மைசூரில் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். 8 மாதம் ட்ரைனிங், பயங்கர ரிகரஸான ட்ரைனிங், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஜெபத்தோடு தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுவேன். அப்போ அதில் ஒரு பாடம் இருந்தது, அந்த பாடத்தோட பேர் வந்து யூனிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணும்போது அந்த பாடத்தில் நான் ஃபெயிலு. செகண்ட் டைம் ரொம்ப படித்தேன், பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டேன். 2வது தடவை அட்டன் பண்ணுறேன், 2வது தடவையும் ஃபெயில் ஆனோடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா நான் படிக்கவும் செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணவும் செய்கிறேன், ஆனால் அதில் ஃபெயிலு. அப்போ ப்ராஜெக்டில் என்னை அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிக்ஸுன்றதுனால நான் 2 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். அந்த பாடத்தை வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க என்னால் செயல்படுத்த முடிஞ்சது. எல்லாரை காட்டிலும் வேகமாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மேனேஜர் எனக்கு வந்து நோட் எழுதுறாங்க, இவ வந்து ரொம்ப வேகமாக இந்த விஷயத்த வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என் மேனேஜர் வந்து ஒரு நோட் எழுதி கொடுக்குறாரு. உலகத்தின் பார்வையை பொறுத்த மட்டும் நான் அந்த விஷயத்துக்கு தோற்று போயிட்டேன். எனக்கே வந்து நான் பயங்கரமான தோல்வி அப்படின்னு தான் எனக்கே அந்த மொமெண்ட்டில் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்டில் அசைன் பண்ணி அந்த இடத்துல நான் அந்த வேலையை வந்து நான் பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது, இந்த தோல்வியை கூட கர்த்தர் வந்து எனக்கு வந்து என்னையை வந்து சீர்படுத்தி எனக்கு ஒரு நல்ல இது கொடுக்கறதுக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து பண்ணியிருக்காரு. கர்த்தர் வந்து ஜீவனுள்ள தேவன். ஏசப்பா வந்து நம்ம சும்மா ஏதோ வந்தோம், ஒரு 4 வசனத்தை வாசித்தோம், ஏதோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம், நம்ம போகிறோம், அப்படிப்பட்ட தேவன் இல்லை. நம்மளை சொந்த பிள்ளைங்களாம் வந்து பார்த்துக்கிற தேவன். நம்மளை வந்து சீர்படுத்தி, நம்மளை வந்து ஸ்திரப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஏசப்பா நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு அவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து இது வழியாக எல்லாத்தையும் உங்களை கடந்து போக செஞ்சாலும் இறுதியில் உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு நிலையான பொசிஷனுக்கு வந்து ஆண்டவர் வந்து கொண்டு வருவார். இதை நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் அனுதினமும் பார்த்துட்டே இருக்கேன். கர்த்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு, என்னை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, என்னை மாற்றிட்டே இருக்காரு. இப்படி மாற்ற என்னுடைய நிறைய பாவங்கள்லேருந்து நான் விடுதலை ஆகியிருக்கேன். நிறைய ஜென்ம சுபாவங்கள்லேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்ததையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ போன வாரம் என்னோட சண்டே ஸ்கூல் பசங்கள்கிட்ட கேட்டேன், எதுக்காக சண்டே ஸ்கூலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தன் சொன்னால், அக்கா நல்ல பழக்க வழக்கங்களை படிக்கிறதுக்காக வரேன். நான் சொன்னேன், இல்லை வேறு எதுக்காக வர்றேன் அப்படின்னோடனே இன்னொரு பாப்பா சொன்னால், அக்கா நாங்கள் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரோம். அப்போ நான் சொன்னேன், சரி ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இன்னொரு பாப்பா வந்து சொன்னால், நாங்கள் ஏசப்பாவை போலவே மாறணும்க்கா, அப்போ தான் நாங்கள் வந்து பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை உங்கள் எல்லாருக்கூடையும் வந்து
பகிர்ந்து கொண்டிருக்கேன். உங்களுக்கும் இது கர்த்தர் வந்து பிரயோஜனமுள்ளதாக கொடுப்பாங்க, உங்களுக்கும் ஒரு புரிதலை கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முழுமையாக கர்த்தரிடத்துல சரண்டர்னா முழுமையாக ஒப்பு கொடுக்குறது. ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்னை சீர்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை பலப்படுத்தி, என்னை நிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம ஒரு இடத்துலையும் கேட்குறேன். கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தைகள் அல்லேலூயா. என்ன பேசினாங்க அவங்க? எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு தோல்வி 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 வந்தாலும் என்ன செய்யணும்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொன்னாங்க. பட் அந்த விசுவாசம் வர்றதுக்குள்ள அவன் எடுத்தானோட விசுவாசத்தின் தகப்பனா அவங்க சொன்ன சுவாரஸ்யம் என்னது? விசுவாசமே இல்லாதவனுக்கு கர்த்தர் விசுவாசமாய் கொண்டு வந்தது எப்படி? அவனுடைய வாழ்க்கை ஜேர்னி. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நிறைய இடத்துல போய் பேசினான், நிறைய என்ன செஞ்சான்? ஏமாத்தினான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி என்ன செஞ்சாங்க? யோபுவும் ஏசப்பா மேலே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பிஃபோர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பயந்து இருந்தாங்க. எதுக்கு? இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது நடந்துருமோ. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் பயத்தோடு என்ன செய்யறோம்? பெருமையோடு நம்ம ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் எழுந்து நின்று இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே நீங்க செய்வீங்கன்ற நிச்சயம் எனக்கு உண்டு.